வெல்கம் டு ஒன் பீஸ் வேர்ல்டு மொமே. ஒன் பீஸ்ல ரொம்ப பவர்ஃபுல்லான ரைட் ஹேண்ட் மேன், ரொம்ப பவர்ஃபுல்லான லெஃப்ட் ஹேண்ட் மேன். ஸோ இது ரெண்டையுமே நம்ம பார்த்தாச்சு. அப்போ அடுத்து ஒன் பீஸ்ல நிறைய பவர்ஃபுல்லான பைரேட் க்ரூ வந்து இருக்காங்க. அதுல நிறைய பவர்ஃபுல்லான கேப்டன்லாம் இருக்காங்க. அது ஒரு சில கேப்டன்லாம் பார்த்து வேர்ல்டு கவர்மெண்ட்டே அரண்டு போயிருப்பாங்க. இன்னொரு சில கேப்டன்லாம் பார்த்து நிறைய பைரேட் க்ரூவே அரண்டு போயிருப்பாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட சம்பவம் பண்ண பவர்ஃபுல்லான கேப்டன்லாம் ஒன் பீஸ் வேர்ல்டில் வந்து இருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா, அந்த கேப்டன்லேயே யார் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு ஹை பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து தட்டி விட்டுருங்க. டென்த்து வாட்டர் டி ராஃபல்கர் லா. ஒஸ்ட் ஜென்ரேஷனை சேர்ந்தவன். லா வந்து தரமான ஒரு கேரக்டர். சாவோடி அப்போ வந்து நம்ம பார்த்துருந்துருக்கலாம். அங்கேயே வந்து வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக ஒரு சண்டையை போட்டிருப்பான். அதுக்கடுத்து பங்கசாரில் பார்க்கலாம். அங்கே வந்து ஒரு மாஸ்டர் பிளானை போட்டு ட்ரெஸ்ரோஸாவில் வந்து டோப்ளமிங்கோக்கு அகேன்ஸ்டாகவும் சண்டையை போட்டிருப்பான். பட் அவனால் வின் பண்ண முடியாட்டியும் ரொம்ப பவர்ஃபுல்லாக தான் இங்கே வந்து சண்டையை போட்டிருப்பான். இவனோட சண்டையை வெறித்தனமாக எங்கே பார்க்கலான்னா, பிக்மமுக்கு அகேன்ஸ்டாக சண்டை போகிறப்போ வந்து பார்க்கலாம். பிக்மம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஹாக்கி யூஸர். காமனாகவே ஹாக்கி ஐயா யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அவங்கள டிஃபீட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் லா பண்ணியிருப்பான். எப்படின்னா, அவனோட டெவில் ஃப்ரூட்னால, அதை அவேக்கன் பண்ணனால. பட் அந்த பேட்டில் வந்து டேக் டீம் பேட்டில் தான் இருந்திருக்கும். இருந்தாலும் லா அந்த பேட்டில் வெறித்தனம் பண்ணி விட்டு வந்திருப்பான். ஸோ அவனோட டெவில் ஃப்ரூட் வந்து ஓபி நோமி. அதை அவேக்கன் பண்ணனால என்ன ஆகுனா, அந்த ரூம் இருக்கு இல்லையா, அந்த ரூம்ங்கிற எபிலிட்டியை அவனோட ஸ்வாட் மேல கோட் பண்ணுவான். கோட் பண்ணி பிக் பம்முக்குள்ள சொருவான் பாருங்க. அது என்ன பண்ணுன்னா, வெளியில வந்து அவங்களை அஃபெக்ட் பண்ணாது, பட் இன்சைடாக அவங்கள வந்து அஃபெக்ட் பண்ணும். பிக்மம் வந்து ஹாக்கி யூஸ் பண்ணி அவுட் சைடை வேணால் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். பட் இன்சைடை அவன் டெவில் ஃப்ரூட் அவேக்கன் பண்ணனால பிக்மம்மை அவனால் அஃபெக்ட் பண்ண முடிஞ்சிருந்திருக்கும். ஸோ அந்த பேட்டிலையும் அவன் வின் பண்ணியிருந்திருப்பான். லாவுமே பவர்ஃபுல்லான கேப்டன் தான். 9th பிக்மம் 4 யான்கோவில் ஒன் ஆஃப் த யான்கோ வந்து இருந்தவங்க. இவங்க வந்து ராக் ஸ்பைரேட்டில் வந்து இருந்திருப்பாங்க. அது கலைஞ்சதுக்கு அப்புறமா தனியாக பைரேட் க்ரூவை கிரியேட் பண்ணி அதில் பவர்ஃபுல்லாகி ஒன் ஆஃப் த யான்கோவாகவும் ஆயிருந்திருப்பாங்க. பிக்மம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ராக் சிட்டிலேருந்து வர்றப்பவே ஒரு பிளானோட தான் வந்திருப்பாங்க. அவங்களோட பைரேட் க்ரூவை ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் ஆக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ கைடோ வந்து ஓனோமி டெவில் ஃப்ரூட் யூஸராக இருக்கான் இல்லையா, அது வந்து கட்டாக்குறிக்கு வர வேண்டியது. பட் கைடோ பிக்மமுக்கு ஒரு அடியை போட்டு காட்வெளியில் வந்து எடுத்து சாப்பிட்டனால தான் அவனுக்கு அந்த எபிலிட்டி வந்து போயிடுச்சு. அவங்க அப்போவே பிளான் பண்ணிடுவாங்க, நம்ம பைரேட் க்ரூ ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ பிக்மமுக்கு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு 85 சில்ட்ரன்ஸு. ஸோ அவங்களோட பைரேட் குழுவே அவங்களோட ஃபேமிலி தான். அதில் ஏகப்பட்ட பேர் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது கட்டாகுரி. அவங்க வந்து நிறைய ரேஸில் வந்து மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. பிக்மம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு மான்ஸ்டர். அவங்களுக்கு அகேன்ஸ்டாக சண்டை போகிறதுலாம் ஈஸியான ஒன்று கிடையாது. அவங்கள அஃபெக்ட் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவங்களோட ஸ்கின் இருக்கு இல்லையா, அதுவே ரொம்ப ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதுக்கப்புறமா அவங்க பஞ்ச் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களே, அதுவுமே அல்டிமேட்டான பவராக இருக்கும். 3 டைப் ஆஃப் ஹாக்கியும் யூஸ் பண்ணுவாங்க. சுப்ரீம் கிங் ஹாக்கி இருக்குல்ல, அதையும் அல்ட்ராவாக யூஸ் பண்ணுவாங்க. இவங்களோட டெவில் ஃப்ரூட்மே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் தான். சோறு நோமீஸ் அதை யூஸ் பண்ணி இவங்க வந்து நிறைய ஹோமீஸ் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் தாண்டி பிக்மம் அட்டாக் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஃபீமேல் பைரேட்டாக இருந்து அதுலேயும் ரொம்ப பவர்ஃபுல்லாகி ஒன் ஆஃப் த யான்கோ ஆனதுன்னா அது பிக்மம் மட்டும்தான். 8th பிளாக் பியர்டு. பிளாக் பியர்டு ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் பியர்ட்டை கெஞ்சி தான் அவனோட பைரேட் குரூப்லேயே சேர்ந்துருந்துருப்பான். சேர்ந்ததுக்கு அப்புறமா கரெக்டாக வெயிட் பண்ணிகிட்டே இருப்பான். இந்த யாமி நோமி டெவில் ஃப்ரூட் வந்தது இல்லையா, அதை எடுத்துட்டு அந்த பைரேட் குரூப் வந்த ஒருத்தவனை கில் பண்ணிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிருந்திருப்பான். அதுக்கப்புறமா ஏஸை டிஃபீட் பண்ணி வேர்ல்டு கவர்மெண்ட்டோட ஒரு தொடர்பை ஏற்படுத்திக்கிட்டு 7 வார்லார்ட் ஆகியிருந்திருப்பான். மெரைன் ஃபோர்டு வார் நடந்தது இல்லை, அந்த வாரை இவனுக்கு சாதகமாக பயன்படுத்திப்பான். ஒயிட் பியர்டு இருக்கார் இல்லையா, அவரை கில் பண்ணி அவரோட டெவில் ஃப்ரூட்டை எடுத்துப்பான். எடுத்ததுக்கு அப்புறமா இப்போ ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் ஆகிட்டான். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா யாமி நோமி. ஸோ அது வந்து டார்க்னஸை கிரியேட் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ணுறது. அதில் மிகப்பெரிய ப்ளஸ் என்னென்னா, ஒரு டெவில் ஃப்ரூட்டோட எபிலிட்டியே அவனால் நியூலிஃபை பண்ண முடியும். இன்னொன்று குரா நோமி. என்டையர் வேர்ல்டையே அழிக்கக்கூடிய கெப்பாசிட்டி வந்து அந்த டெவில் ஃப்ரூட்டுக்கு இருக்குது. ஒரு கையில் டார்க்கையும் இன்னொரு சைடு இந்த குரா நோமியோட எபிலிட்டியும் யூஸ் பண்ணுறான்னு வச்சுங்களே, அல்டிமேட்டாக இருக்கும். 2 டைப் ஆஃப் ஹாக்கியை யூஸ் பண்ணுறான். அல்ட்ராவை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான். கண்டிப்பாக பிளாக் பியர்டாலையும் கான்குரர் ஹாக்கியை வந்து யூஸ் பண்ண முடியணும். 7th கைடோ, த வேர்ல்டு ஸ்ட்ராங்கஸ்ட் கிரியேச்சர். கைடோ 4 யான்கோவில் ஒரு யான்கோவாக இருந்திருப்பான். இவன் இருக்கிற வரைக்கும் வானோவை டச் பண்ணவே எல்லாரும் பயந்துருப்பாங்க. அங்கே வந்து நல்லதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க மாட்டான், ரொம்ப ஒஸ்ட்டாக தான் பண்ணிகிட்டு இருந்திருப்பான். ஆனாலும் கைடோ அப்படிங்கிறது ஒரு பெரிய பிராண்டு. அவனை டிஃபீட் பண்ணுறதுங்கிறதுலாம் ஈஸியான ஒன்று கிடையாது. கைடோட டியூரபிலிட்டி இருக்குல்ல, இது வந்து ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்கும். அவன் வந்து ஓனிகாசிமாவில் வந்து பேட்டில் நடந்தது இல்லையா, அந்த பேட்டிலுக்கு முன்னாடி யாரோட தெரியுமா பேட்டில் பண்ணியிருப்பான்?
சாமுரைஸோட வந்து பேட்டில் பண்ணியிருந்திருப்பான். அப்புறம் வந்து ஒஸ்ட் ஜென்ரேஷன் லூஃபியோட பைரேட் க்ரூ அவங்களோட பேட்டில் பண்ணியிருந்திருப்பான். லாவோட பைரேட் க்ரூ இருக்காங்க இல்லையா, அவங்களோட பேட்டில் பண்ணியிருந்திருப்பான். கிட் இருக்கான்ல, அவனோடையும் பேட்டில் பண்ணியிருந்திருப்பான். ஸோ அதுக்கப்புறமா லூஃபியோட கியர் 5லையும் பேட்டில் பண்ணியிருந்திருப்பான். அவன் பேட்டில் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அவ்வளோ நேரம் பேட்டில் பண்ணியிருந்திருப்பான். மனுஷன் டயர்டே ஆயிருந்திருக்க மாட்டான். செம்ம டியூரபிலிட்டி. அவனோட டெவில் ஃப்ரூட் இருக்கு இல்லையா, அதுவுமே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். ஓ நோபி அவனால் டிராகனாக மாற முடியும். ஸோ டிராகனாக மாறுறப்ப என்ன ஒரு பெரிய ப்ளஸ்னா, லாங்கான ஏரியா வந்து அவனால் அஃபெக்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறமா அதுலேருந்து ப்ரீத்திங் அட்டாக் வந்து ஒன்று யூஸ் பண்ணுவான். அதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு மவுண்டனையே அவனால் அசால்ட்டாக அழிக்க முடியும். அப்புறமா எக்ஸ்ட்ரீமான ஹீட்டை வந்து அவனால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓனிகாசிமால ஒரு கொம்பு இருந்தது இல்லையா, அதை உருகி ஊற்றுறத கூட நம்ம பார்த்துருந்துருப்போம். அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஹெவியான ஒரு ஹீட்டாக இருக்கும். அதுலேயும் அவனோட ஹைப்ரிட் ஃபார்ம் இருக்குல்ல, அதில் அவனால் தரமாக பேட்டில் பண்ண முடியும். ஹியூமன் வித் டிராகன் ஃபார்மில் வந்திருப்பான். அதில் அவனோட வெப்பனை வச்சுக்கிட்டு அடிச்சான்னு வச்சுக்கங்களே, எல்லா இடமும் தெரிக்கும். கைடோவை லூஃபி கியர் 5ல எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு தான் அவனால் டிஃபீட் பண்ண முடிஞ்சிருந்திருக்கும். ஸோ கைடோ ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கிரியேச்சர் தான். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கேப்டன் தான். 6th இவனும் ஒஸ்ட் ஜென்ரேஷனை சேர்ந்தவன் தான். மங்கி டி லூஃபி ஃபியூச்சர் பைரேட் கிங்காக போகிறவன். லூஃபி ஏகப்பட்ட சம்பவத்தை வந்து பண்ணிட்டு வந்துட்டான். அதுலேயும் பண்ண பிக்கஸ்ட் சம்பவம் என்னன்னா, கைடோட பேட்டில் பண்ணி அவனை டிஃபீட் பண்ணது தான். ஸ்டில் இப்போ மாங்கால நிறைய போயிட்டு இருக்கு. இமோட பேட்டில் பண்ணிட்டு இருக்கான். அதான் இப்போதைக்கு கரண்டாக நடந்துட்டு இருக்குது. நான் சொல்றது இதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுல அனிமியா வந்ததுல அவன் பண்ணதுல மிகப்பெரிய சம்பவம் கைடோவை வந்து வின் பண்ணது. ஸோ கைடோ வின் பண்ணுறப்ப தான் அவனோட டெவில் ஃப்ரூட்டை அவேக்கன் பண்ணியிருந்திருப்பான். அவன் நிக்கா ஃபார்முக்கு வந்து வந்திருந்திருப்பான். அவனோட சரௌண்டிங்கை அஃபெக்ட் பண்ணி அதையும் ரப்பராக மாற்றிருந்திருப்பான். ஸோ அதுக்கப்புறமா அவனோட கான்குரர் ஹாக்கி அதையும் வேற லெவலில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருந்திருப்பான். அதுக்கப்புறமா அவனோட அட்டாக்கிங் கெப்பாசிட்டி அதையுமே வேற லெவலில் இன்க்ரீஸ் ஆகியிருந்திருக்கும். அவனோட வஜ்ரங்கன் அது வந்து ஓனிகாசிமா இருக்கு இல்லையா, அதை விட ரொம்ப ரொம்ப பெருசாக இருந்திருக்கான். ஸோ லூஃபி கியர் 5ல இருக்கப்போ செம்ம ஃப்ரீடமாக பேட்டில் பண்ணுவான். அவன் இமேஜினேஷன் பண்ணுறான்ல, அந்த லெவலுக்கு அவனால் பேட்டில் பண்ண முடியும். சும்மா பம்பரமா சுற்றி சுற்றி ஆடுவாப்ப. சன்கான் நிக்காவா லூஃபி மாறுறப்போ அந்த பேட்டில் ஃபீல்டு தெரிக்கும். 5th சாங்ஸ் த ரெட் ஹேர்டு பைரேட். சாங்ஸ் பேரை கேட்டாலே ஏகப்பட்ட பைரேட் க்ரூ பயப்படுவானுங்க. மொரட்டு தரமான சம்பவம்லாம் ஏகப்பட்டது பண்ணியிருக்காரு. சாங்ஸ் ரோஜரோட பைரேட் க்ரூவில் வந்து இருந்திருப்பாரு. ஸோ ரோஜர் வந்து வேர்ல்ட் கவர்மெண்ட்டை சரண்டர் ஆனதுக்கு அப்புறமா அவர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடுவாங்க இல்லையா, அப்புறமா இவருக்கான பைரேட் க்ரூவை கிரியேட் பண்ணி ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான பைரேட் க்ரூவாக இருந்துகிட்டு இருக்காங்க. இவரோட எய்முங்கிறது வந்து டோட்டலாக வேறு. ஏன்னா நிறைய பேர் வந்து ட்ரெஷருக்காக இருப்பாங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பீஸை ஃபைன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்களுக்குள்ளே இருக்கும். ஆனால் சாங்ஸோட எய்முங்கிறது டோட்டலாக வேறு. அவருக்கு வந்து ஒன் பீஸ் பற்றி தெரியும். ஸோ அவர் வந்து முக்கியமான ஒரு சில இன்சிடெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஒரு மிகப்பெரிய போரை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு. சாங்ஸ் அவரோட ஸ்ட்ராகட்டை லூஃபி கிட்ட கொடுத்துட்டாரு. ஏன்னா லூஃபி தான் கோல்டி ரோஜர் மாதிரி வர போகிறான். ஸோ கோல்டி ரோஜர் ஒரு சிலதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணாமல் போனார் இல்லையா, அதை லூஃபி தான் ஃபுல்ஃபில் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு சாங்ஸுக்கு தெரியும். சாங்ஸ் ஒரு சில இன்சிடெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாலும் நிறைய தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காரு. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் இருக்காரு. 3 டைப் ஆஃப் ஹாக்கியை யூஸ் பண்ணுவார். அதுலேயும் கான்குரர் ஹாக்கி இருக்கு இல்லையா, அது அல்ட்ராவா ஒய்ஃபை மாதிரி யூஸ் பண்ணுவார். அப்சர்வேஷன் ஹாக்கி யூஸ் பண்ணுவார். அப்சர்வேஷன் ஹாக்கி கில்லர்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து ஒரு நிக்நேமும் இருக்குது. இவர் யூஸ் பண்ணுற ஸ்வாட்மே ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்வாட் தான். பட் அதை பற்றின ஃபுல் பவர்ஸ் வந்து இன்னும் நமக்கு தெரிய வரல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவரும் ஒயிட் பீரியட் அட்டாக் பண்ணுறப்போ ஸ்கையே ஸ்பிளிட் ஆகிருந்திருக்கும். ரொம்ப வீக்கான பீப்புளெலாம் இவர் முன்னாடி நிற்க கூட முடியாது. சாங்ஸ் வந்து ஒன் பீஸ் பைரேட்டில் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான கேப்டன். 4th ஒயிட் பீரியடு. இவர் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ராக்ஸ் பைரேட்டில் தான் இறந்துருப்பார். இவர் பைரேட் ஆனதுமே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று. இவரும் ட்ரெஷருக்காக பைரேட்டாக இருக்க மாட்டார். அதுக்கப்புறமா இன்னொருத்தவங்களை கண்ட்ரோல் பண்ணணும், நம்ம தான் டாப் கிங்காக இருக்கணும், இல்லை கிங்காக பைரேட் ஆகணுங்கிறதுக்காண்டியெல்லாம் பைரேட் ஆகிருக்க மாட்டார். ஃபேமிலிக்காக அவர் வந்து பைரேட் ஆகியிருந்திருப்பார். ராக்ஸ் பைரேட்டில் வந்து இருந்திருப்பார். அப்போவே இவருக்கான பேருங்கிறது ஏகப்பட்ட இடத்துல பரவி இருந்திருக்கும். ராக்ஸ் பைரேட்டு தான் காட் வேலிக்கு அப்புறம் சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சா. ஸோ அதுலேருந்து வெளில வந்து அவங்களும் தனியாக பைரேட் குரூப் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் ஒயிட் பீரியடும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஸோ ஒயிட் பீரியட் பைரேட் குரூப் ஒன் ஆஃப் த யான்கோ வந்து ஆயிருந்திருப்பாங்க. இவருக்கு வந்து ஒரு நிக்நேம் இருக்குது, வேர்ல்டு ஸ்ட்ராங்கஸ்ட் மேன். ஸோ இவருமே 3 டைப் ஆஃப் ஹாக்கியை அல்ட்ராவாக யூஸ் பண்ணுவார். இவர் பிரேமில் இருந்தப்பெல்லாம் இவரோட பவர் எங்கேயோ இருந்திருக்கும். இவர் யூஸ் பண்ணுற வெப்பன் இருக்குல்ல, அதுவுமே சுப்ரீம் கிரேட் வெப்பன். இவரும் கோல்டி ரோஜரும் பார்க்குற நிறைய இடத்துல சண்டை போட்டுட்டு வந்திருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேருமே ஈக்குவல் லெவல் பவரில் இருக்கவங்க தான். ஸோ ஒயிட் பீரியட் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன். எந்த அளவுக்கு நல்ல மனுஷனாக இருக்காரோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர். 3rd இவரோட ஸ்பீச்சு தான் இப்போது நியூ பைரேட் ஏரா ஸ்டார்ட் ஆனதுக்கு முக்கியமான காரணமே. அவர் தான் கோல்டி ரோஜர், ஒன் பீஸை ஃபைன் பண்ணவர். ஸோ இவருக்கு வந்து டெவில் ஃப்ரூட் எபிலிட்டிலாம் கிடையாது. பட் ஹாக்கி இருக்கு இல்லையா, அதை அல்ட்ராவாக யூஸ் பண்ணுவார்.
ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்வாட்ஸ்மேன். அவரோட ஸ்வாட்ல கான்குரர் ஹாக்கிய இன்ஃப்யூஸ் பண்ணி ஒரு ஸ்லாஷ போறார்ன்னு வச்சுக்கங்களேன், அது தெறிக்கும். அந்த அட்டாக்கோட பேர் வந்து காமுசாரி. இப்போதைக்கு சாங்ஸ வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா இவரும் அப்சர்வேஷன் ஹாக்கி, ஆர்மமெண்ட் ஹாக்கி வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு. பட் அப்சர்வேஷன் ஹாக்கி எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா யூஸ் பண்ணாருன்னு சொல்லிட்டு நம்ம பெருசா பார்க்கல. பட் ஒன் பீஸை ஃபைண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்திருக்கும் இவர் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு பைரேட்டாக இருந்திருப்பாருன்னு சொல்லிட்டு. செகண்டு, ஒன் பீஸ் ஹிஸ்ட்ரியிலேயே இப்படி ஒரு பைரேட்டை வந்து நம்ம பார்த்தே இருக்க மாட்டோம். அதாவது இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க ஜென்ரேஷனில் யாருன்னா ராக்ஸ் டி செபர்க். இவன் வந்து ஒரு மான்ஸ்டர். ஸோ இவன் முன்னாடி நிற்கிறதுங்கிறதே ரொம்ப ரொம்ப கஷ்டம். பேட்டில்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இவனை எதுவுமே பண்ண முடியாது. யாராக இருந்தாலும் அடித்து தெறிக்க விட்டுருப்பான். ஸோ என்னோட ஃபேவரட் என்னன்னா கார்லிங் இருக்கான்ல, ஸோ சாங்ஸோட அப்பா, அவரை வெறி கொண்டு வெளுத்து விட்டுருப்பான். இவருக்கு வந்து டெவில் ஃப்ரூட் எபிலிட்டி கிடையாது. இவரோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் இருக்குல்ல, அதுதான் வேற லெவலில் இருக்கும். அதுக்கப்புறமா 3 டைப் ஆஃப் ஹாக்கியும் யூஸ் பண்ணுவார். அதுலேயும் கான்குரர் ஹாக்கியெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் அல்ட்ராவாக யூஸ் பண்ணுவார். அவரோட ஸ்வாலில் கான்குரர் ஹாக்கியை யூஸ் பண்ணி ஸ்லாஷ் எல்லாம் போறாருன்னு வச்சுக்கங்களே, அந்த அட்டாக்லாம் வெறித்தனமாக இருக்கும். நார்மலாக ஒரு ஸ்விங் பண்ணாருன்னு வச்சுக்கங்களேன், அதோட எஃபெக்டே அல்ட்ராவாக இருக்கும். அப்சர்வேஷன் ஹாக்கி இருக்குல்ல, இதோட அட்வான்ஸ் வெர்ஷனையுமே இவர் வந்து யூஸ் பண்ணியிருந்திருப்பாரு. ஆர்மமெண்ட் ஹாக்கி இருக்குல்ல, இதையும் அல்ட்ராவாக யூஸ் பண்ணியிருந்திருப்பாரு. ராக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேரை கேட்டாலே பயப்படாதவங்களே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு முரட்ட தரமான சம்பவத்தை பண்ண ஒரு பைரேட்னா அது வந்து ராக்ஸ் தான் ஃபர்ஸ்ட். ஸோ இது ஆல்ரெடி நிறைய பேர் கெஸ் பண்ணியிருந்திருக்கலாம், இல்லை கெஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாம். இந்த லிஸ்ட்டில் வரும்னு சொல்லிட்டு நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. யாருன்னா ஜாய் பாய், ஃபர்ஸ்ட் பைரேட். 800 வருஷத்துக்கு முன்னாடி பைரேட்டாக இருந்தவன். வாரி செஞ்சுரி டைம் அப்போ தான் ஜாய் பாய் வந்து பிறந்திருந்திருப்பான். ஜாய் பாயோட பேரை கேட்டாலே இப்போ இருக்க வேர்ல்டு கவர்மெண்ட் இருக்காங்க இல்லையா, நடுங்கி போயிடுவாங்க. அந்த அளவுக்கு அவன் மேலே இப்போவும் பெரிய ஒரு பயம் இருக்குது. ஜாய் பாய் 800 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய போரை நடத்தியிருக்கான். அந்த போரில் ஏகப்பட்ட சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. அதோட ட்ரூத்தெல்லாம் இன்னும் நமக்கு ஃபுல்லாக தெரியவில்லை. ஜாய் பாய் இருக்கான்ல, அவன் நிக்காவோட டெவில் ஃப்ரூட்டை ஃபுல்லாக அவேக்கன் பண்ணவன். இமேஜினேஷன் பண்ணுறான் இல்லையா, அந்த அளவுக்கு அவனால் பேட்டில் பண்ண முடியும். லூஃபி இன்னும் அந்த லெவலுக்கு போகலை, அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியலை. பட் ஜாய் பாய் அதை பண்ணவன். இவனோட ஹாக்கி இருக்குல்ல, இது வரைக்கும் ஒன் பீஸ் ஹிஸ்ட்ரியிலேயே இவன் லெவலுக்கு ஹாக்கி இருந்த ஒரு கேரக்டரை நம்ம பார்க்கவே இல்லை. ஒரு நாட்டில் இருந்த ஒரு ஹாக்கியே அவ்வளோ இருந்திருக்கும். அங்கே இருந்த மெரைன்ஸ் எல்லாம் அன்கான்சியஸாக போயிருப்பாங்க. வைஸ் அட்மிரல்லாம் சுத்தமாக அன்கான்சியஸாக வந்து போயிருந்திருப்பாங்க. அதுலேயும் 5 வெல்டர்ஸ் இருந்தாங்கல்ல, அவங்களோட டீமன் ஃபார்மை நியூட்ரல் பண்ணியிருந்திருக்கோம். திரும்ப மேரி ஜோஸுக்கே போயிருந்திருப்பாங்க. அந்த ஹாக்கியை சென்ஸ் பண்ண ஈமோ இருக்கான் இல்லையா, அவன் அரண்டு போயிடுவான். ஜஸ்ட்டு ஜாய் பாயோட ஹாக்கியை சென்ஸ் பண்ணனால மட்டுமே. ஸோ அப்போ எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருந்திருப்பான். ஜாய் பாய் பேரை கேட்டாலே வேர்ல்டு கவர்மெண்ட் வந்து செம்ம கடுப்பாவாங்க. அவங்களுக்குள்ள ஒரு பயமும் வந்துடும். அப்போ இப்படிலாம் வருதுன்னா எந்த அளவுக்கு தரமான சம்பவத்தை பண்ணியிருந்தா அவங்க எல்லாருக்கும் ஒரு பயம் வரும். ஜாய் பாயோட பேட்டிலாம் இன்னும் நம்ம பார்க்கல. பட் வெறித்தனம் பண்ணிவிட்டு இருந்திருக்கான் அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெரியுது. இது வரைக்கும் இருந்த பைரேட் கேப்டன்லேயே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான கேப்டன்னா அது ஜாய் பாய் தான். அப்படியே வழக்கமாக சொல்கிற மாதிரி தான் வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.